நம்மளுடைய கடந்த 2025 ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனமானது என்ன ஞாபகம் இருக்கா? யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். வசனத்தின்படி தேவன் எத்தனை பேர்த்த பூக்க செய்தார், காய்க்க செய்தார், உங்களுடைய பலனினால் பிறர் பலன் அடையும்படி செய்தார். ஆமென். நிறைய பேர் எனக்கு தெரியும் நன்மைகள்லாம் வாங்கினீங்க, ஆனா வாய்கள் மட்டும் வரல. பரவாயில்ல, நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026 வருஷத்திலையும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து இருக்கும் பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நிச்சயமாக அது யாருக்காவது ஒரு ஆளுக்காவது பிரோஜனமாக இருக்கும், இல்லைன்னா முழு சபைக்கே பிரோஜனமாக இருக்கும். நம்ம அந்த வசனத்தையே இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சில நேரத்துல வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆறுதலாவும் ஆசீர்வாதமாவும் இருக்கும். ஆனா ஒரு சில நேரத்துல அதே வாக்குத்தத்த வசனம் நமக்கு எச்சரிக்கும்படியாகவும் நம்மளை சீர்திருத்தும்படியாகவும் இருக்கும். வாக்குத்தத்த வசனம் நம்ம வசனங்கள் எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்கும், ஒரு சமாதானத்தையே கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதத்தையே கொடுக்கும் அப்படி நம்பிடக்கூடாது. வசனங்கள் ஒரு சில நேரத்துல நம்மள ஊண்டர குத்தும், கட்டும், உருவாக்கும். அதனால நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம், தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை அது நமக்குண்டானது என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளோட வேதாகமத்தை எசேக்கியேல் 28வது அதிகாரம் 24வது வசனம். அவர்களுக்கு இராது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும். சேர்ந்து வசிப்போமா இதுல இருந்து? இதான் நம்மளுடைய 2026 வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம். இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். தேவன் இந்த 2026 ஆண்டு ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையானது, இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. இந்த வசனத்தை தியானிக்கும் முன்பதாக இதோடைய பின்னணி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளோட வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட பழக்கம் அதுதான், ஒரு வசனம் எடுத்தா அதோட பின்னணி என்ன நம்ம பார்க்கணும். அதே அதிகாரத்துல கொஞ்சம் மேலாக நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இதை யாரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா சீதோனியரை குறித்து சொல்லப்படுது. சீதோனியர். சீதோனியருடைய நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வரும் பொழுது இடையில அவர் என்ன செய்றாரு, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். 21வது வசனத்துல வாசித்தீங்கன்னு சொன்னா, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக. அப்போ அதுல இருந்து யாரு குறித்து பேசப்படுதுன்னா சீதோனை குறித்து பேசப்படுது. யார் இந்த சீதோன்? யார் இந்த சீதோன்? சொல்லுங்க, சொன்னாதான் அடுத்ததுக்கு போக முடியும். யார் இந்த சீதோன்? பைபிள் படிக்கும் போது பின்னாடி நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். யார் இந்த சீதோன் அப்படின்னு சொன்னா, நோவாவுடைய மகன் யாரு? சேம், காம். ஓகே, காமுடைய மகன் சபிக்கப்பட்டவன் யாரு? கானான். நோவாவுடைய மகன் காம், காமுடைய மகன் கானான், சபிக்கப்பட்டவன். ஓகேவா? சபிக்கப்பட்டவன் கானான். கானானுடைய மகன் தான் இந்த சீதோம். புரிந்ததா? கானானுடைய மகன் தான் இந்த சீதோம். இந்த சீதோமை குறித்து தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை கொடுத்து, ஏன் இவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவரு சீதோமுக்குங்க என்ன செஞ்சிட்டு இஸ்ரவேல்ட்ட சொல்றாரு, நீங்க துரத்த வேண்டிய ஜனங்கள் கொஞ்சம் பேர் உண்டு. அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? துரத்தணும். எல்லாவற்றையும் நீங்க துரத்தணும். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? இவங்களை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க துரத்த வேண்டிய ஜனங்களை நீங்க துரத்திருங்க. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்?
சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஒரு சில நபர்களை துரத்தாம விட்ட லிஸ்ட்ல உள்ள ஒரு ஜனம்தான் இந்த சீதோமியர். இந்த சீதோமியர் இவங்களை என்ன செய்யல, துரத்தல. அதுக்கப்புறம் துரத்தாதனால இந்த சீதோமியர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலோட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தி அவர்களை கடைசியில தாங்கள் வணங்குகிற விக்கிர ஆராதனைக்கு நேராக அவர்களை திருப்பினார்கள். கடைசியில அவர்களை ஒடுக்கினார்கள். இதுதான் சிதம். இப்ப தேவன் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டுல வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப கூப்பிட்டாலும் நான் என்ன செய்வான், செவி கொடுப்பான். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் சொல்றாரு, விட வேண்டியத 2025 வருஷத்துல விட்டாச்சா? இதுதான் கேள்வி உங்களுக்கு. விட வேண்டிய, துரத்த வேண்டிய காரியத்தை 2025 ஆண்டுல துரத்தியாச்சா? துரத்தல அப்படின்னா அது நமக்கு முள்ளாக இருக்கும். அப்போ தேவன் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, அவங்க உங்களை என்ன செய்றாங்க, முள்ளாய் குத்துறாங்க. அதுல அழகான 2 வார்த்தை என்னன்னா, தைக்கிற முள்னா என்ன அர்த்தம்? நல்ல குத்தம், ஷார்ப்பா இருக்கும், நீட்டமா இருக்கும். இதான் தைக்கிற முள். ஊசி மாதிரி இருக்கும் தைக்கிற முள். அடுத்த வார்த்தை நோவு உண்டாக்குகிற நெறிஞ்ச. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? படம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே போட முடியுமா? பாருங்க, நெறிஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன முள்? நெறிஞ்சி முள். ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் நெறிஞ்சி முள், ரொம்ப ஷார்ப்பு. இன்னும் அதோட செடிய பாருங்க, இதுதான் அதோடைய செடி, நெறிஞ்சிக்காய். இன்னும் அதோடைய பூ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக தான் சொல்றோம். இதுதான் பூவு, தரையோட படர்ந்து கிடக்கும், காய் இருக்கும். சோ அதுல ஃபுல்லா முள்ளு இருக்கும். இதுதான் நெறிஞ்சி முள். நோவு உண்டாக்கும், நல்ல வலிய கொடுக்கும். இன்னொரு இது தைக்கிற முள். 2 வகையான முள். மொத்தத்துல முள்ளு உங்களை குத்தும். தேவன் இன்றைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். இனி சொல்லுங்க எல்லாரும், இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெறிஞ்சலும் உங்களுக்கு, அவர்களுக்குன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு எனக்கு இராது. 2026 வருஷம் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இனி உன்னுடைய வாழ்க்கையில முள்ளானது என்ன செய்யப்படாது, காணப்படாதுங்கிறாரு. காணப்படாது. அப்போ முள்ளுன்னா என்னன்னு எனக்கு தெரியணும். தேவன் அங்க அந்த இடத்துல பட்டயம் அப்படின்னு சொல்லல. இனி உங்களுக்கு விரோதமாக பட்டயம் வரும்னு பல இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா இங்க பட்டயம்னு சொல்லல, முள் சொல்றாரு. ஏன் பட்டயத்தை விட்டுக்கிட்டு முள்ள சொன்னார்னா, முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த குத்துனது வலி 2 நாள் 3 நாள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பட்டயம் 1 செகண்ட், தலைய சீவுனா 1 நிமிஷம், அந்த வலி 1 நிமிஷம். ஆனா முள்ளோடைய வலி தினம் இருக்கும். அது சரியாகிற வரைக்கும் அந்த முள்ளோட வலி இருக்கும். தேவன் சொல்றாரு, உங்களிடத்துல சீதோனியருடைய வலி முல்லை போல ஒரு தடவை இல்ல, அனுதினமாக தொடர்ந்து அது என்ன செய்யப்படுது, உங்களிடத்துல கிரிகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த முள் என்ன செய்யப்படாது, 2026 வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில அது இராது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2026 வருஷத்துல தேவன் சொல்றாரு, உங்களிடத்துல காணப்படுகிற முள்ள இனி 2026 வருஷத்துல நான் என்ன செஞ்சிடறேன், நீக்கி போடுறேன், எடுத்து போட்டுறேன். உங்களோட வாழ்க்கையில இனி இந்த முள் காணப்படாது. ஹல்லேலூயா. அப்போ முள்ளுனா என்ன? 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். வேகமாக வாசிங்க. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 6வது வசனம். கையினால் பிடிக்கப்பட கூடாததாய். அப்ப கையினால என்ன செய்ய முடியாது? ஓகே, வாசிங்க.
எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அப்போ முள் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? கையால நீங்க புடிச்சிட்டு இருக்க முடியாது. அதை என்ன செய்யணும்? தூக்கி போட்டுறணும், எரிந்து போட வேண்டும். எந்தெந்த காரியத்தை தேவன் எரிந்து போட வேண்டும் என்று சொல்றாரோ அந்தந்த காரியம் தான் உங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு முள்ளா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முள் அப்படிங்கிறது என்ன? நீங்க எரிந்து போடக்கூடியதுதான் முள். நீங்க பிடித்து வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியது அல்ல, எரிந்து போடக்கூடியது முள். அடுத்தது ஒரு வசனம், ஓசியா 2வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு 2-3 வசனங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்கள், ஓசியா 2:6. ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். போதும். இதோ உன் வழியை முள்களினால். அப்போ முள் அப்படிங்கிறது என்னது? என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முன்னேற்றம் இல்லாம தடையாய் அடைப்பட்டு இருக்கக்கூடிய தடைகளை தேவன் என்ன சொல்றாரு? முள் என்று சொல்றாரு. தேவன் இந்த 2026வது வருஷத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்குதல்ல, உங்களுடைய முன்னேற்றங்கள் ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குதல்ல, உங்களுடைய வழிகள் தடைப்பட்டு இருக்குல்ல, இந்த தடைகளைத்தான் நான் என்ன செய்ய போறேன்? எடுத்து போட போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது மார்க் 4:7. 4:7-18 சேர்த்தே வாசிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. நிறுத்துவோம். முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. அப்ப முள் அப்படிங்கிறது என்னது? பலன் கொடாதபடி. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனாலும் என்னுடைய பலன் என்ன செய்யப்படல, இல்ல. பத்தலான பையில போடுறேன், ஆசீர்வாதமே இல்ல. 5 ரூபாய் வந்துச்சு, நான் 10 ரூபாய்க்கு செலவுன்னு சொல்றீங்கல்ல, பலன் இல்ல. தேவன் சொல்றாரு, இந்த பலன் இல்லாம நீ இருக்கிற. 2வது சொல்றாரு, நெருக்கி போட்டது. நெருக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து, வேலைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து தேவன் சொல்றாரு, இந்த பலன், நெருக்கம், இதெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? 2026ல எடுத்து போட போறேன். 1-2 ஆசீர்வாதம் இல்ல, ஒட்டுமொத்த ஆசீர்வாதமே ஒண்ணு சொல்லிட்டு வராரு. அடுத்தது வாசிங்க, 18வது வசனம் வாசிங்க. 18 வேண்டாம், லூக்கா 8:14 வாசிங்க, நேரம் இல்ல. லூக்கா 8:14. இடங்களில் விதிக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இங்கேயும் பலன், நெருக்கம்னு 2 வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டாலும் நான் சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய வார்த்தை என்னன்னா, இவங்க வசனத்தை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. சபைக்கு வருவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லா காரியங்களிலும் தலையிட்டு செய்வாங்க. ஆனாலும் வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினால், ஐஸ்வர்யத்தினால், சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு. எதனால் நெருக்கப்படுறாங்களா? உலக பிரகாரமான கவலைகள், ஆவிக்குரிய காரியங்களினால அல்ல, உலக பிரகாரமான காரியங்களினால் நெருக்கப்படுகிறார்கள். பலன் இல்ல, பலன் இல்ல, நெருக்கம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, பலன் இல்ல, நெருக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? தடை, தடை பார்த்தோம், தூக்கி போடக்கூடியதை பார்த்தோம், சிற்றின்பத்தை பார்த்தோம். இது எல்லாம் என்ன? முள். இது எல்லாமே முள். நீ தாழ்ந்து போக வேண்டும் என்று உனக்கு ஒருவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது முள், அது முள். அதுதான் உங்களுடைய பலன் இல்ல. உங்களோட பலனை அவங்க எடுத்துறாங்க. பழைய பாவங்கள், பழைய பாவங்கள், தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஆனாலும் பழைய பாவங்கள் எனக்குள்ளாக இருக்குமானால் அது முள். உங்களை இகழ்றாங்க அப்படின்னு சொன்னா அது முள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் உங்களை குத்துறாங்க அப்படின்னு சொன்னா, முள்ளை போல குத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு முள். உங்களுடைய கிரெடிட், பலன், வேலை ஸ்தலங்களை நீங்க வேலை செய்வீங்க, ஆனா நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களோட மேனேஜர்கிட்ட போய் முடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே உங்க கூட இருக்கிறவன் ஒரு மெயில் அனுப்பியிருப்பான், கூட இருக்கிறவன் மெயில் அனுப்பியிருப்பான், நாங்க வேலை முடித்தோம். எப்படி? நாங்கள் வேலை முடித்தோம் அப்படின்னு பன்மையில போட்டு அவனும் கூட சேர்ந்து வேலையை முடிச்ச மாதிரி அனுப்பியிருப்பாங்க. ஜெரினுக்கு அனுபவம் அதிகம் நினைக்கிறேன்.
ஓகே. சோ நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, ஆனா அதோட கிரெடிட்ட வந்து இன்னொருங்க பறித்து கொண்டு போவது அது ஒரு முள். மீண்டும் மீண்டும் சூழ்நிலை நிமித்தமாக தள்ளப்படுகிறது ஒரு முள். தீராத காயங்கள், வீண்பலி, நிபச்சொல், தேவையில்லாம உங்க மேல குற்றம் சாட்டுகிறார்கள்னா அது ஒரு முள். இன்னும் புரிந்து கொள்ளணும். வறட்சியான சூழ்நிலை. இன்னும் 2 காரியங்கள் என்ன தெரியுமா? சைலண்டான ஒரு எனிமியும் சரி, ஹிடன் எனிமியும் சரி, 2 பேரும் ஆபத்து. இவங்க 2 பேருமே முள்ளுதான். சைலண்டான ஒரு எனிமினா எப்படி தெரியுமா? அமைதியா தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க, ஆனா அமைதியா இருப்பாங்க. இவங்க எல்லாம் இப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைப்பான், ஆனா அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேலை ஸ்தலங்களை பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யார் தான் வந்து இடைஞ்சல் அனுப்பாங்கன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இடைஞ்சல் இருக்க மாட்டாங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட்ல உங்களோட இருந்தவங்க தான் அவனை காட்டில் நான் இப்படி செஞ்ச, அவங்க நீங்க செஞ்சதா சொல்ல மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றது, இப்ப நான் செஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னா அது தப்பு இல்ல. ஆனா இந்த பிரதர் செய்யல நான் செஞ்சிருக்கேன், இந்த பிரதர் செய்யல நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றது இது தப்பு. இதுதான் வந்து என்ன சொல்றது, சைலண்டான எனிமி. அவருக்கு தெரியாது நான் எப்படின்ட்டு, ஆனா நான் தான் அவர்கிட்ட பாஸ் கிட்ட போயிட்டு கம்பேர் பண்ணி சொல்லும் போதே நான் அவரை என்ன செஞ்சிடறேன், சப்ரஸ் பண்ணி என்ன பிரைஸ் பண்றேன். அடுத்தது ஹிடன் எனிமி. நமக்கு தெரியாது இவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்லுவாங்களா பேசுவாங்களான்னு தெரியாது. ஓகேவா? ஒரு விஷயம் வரும் பொழுது இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம் நமக்காக இவங்க 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 சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்ட்டு. ஆனா அவங்க தான் எனக்கு தெரியாது இருக்கலாம். அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஹிடன் எனிமீஸ் வந்து டைரக்டா அவங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. இப்படி எல்லாம் சாத்தான் சீதோமியரை வந்து இப்படிதான் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை முள்களாய் குத்துனாங்க, முள்களாய் குத்தினார்கள், முள்களாய் குத்தினாங்க. தேவன் சொல்றாரு, இந்த முள்ளத்தான் நான் என்ன செய்ய போறேன், நீக்கி போட போறேன். இந்த முள்ளத்தான் இந்த 2026 வருஷத்துல நான் நீக்கி போட போறேன்னு சொல்றாரு. தேவன் சொல்லக்கூடிய ஆவியானவர் சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த வருஷம் உன்னை காயப்படுத்தின முள் இந்த வருஷம் உன்னை பின்தொடராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு மகிமை சொல்லுவோமா? கடந்த வருஷம் உங்களை பின்தொடர்ந்த முள்ளு, உங்களை குத்தி கொண்டே இருந்த முள்ளு இந்த 2026 வருஷம் அது உங்களை பின்தொடராது. உங்களுடைய வாழ்க்கையில அது முற்றிலுமா இராது. ஹல்லேலூயா. அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அழகா 2 சொல்லியிருப்பாரு. இனி கடைசியில சொல்லுவாரு இராது, அங்க ஒரு சொல்லியிருப்பாரு இனி இராது. அந்த இனி அப்படிங்கிறதா வேதாந்தத்துல பார்க்கணும்னு சொல்லி நான் ஒத்த வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் வருது. தேவன் சொல்றாரு இனின்னு போட்ட நிறைய காரியங்கள் சொல்றாரு. ஆனா 2 விஷயங்களை மட்டும் சொல்றேன். இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். இன்னைக்கு நமக்கும் தான் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தன்னு தெரியல, 2025 வருஷம் நான் ஆசீர்வதித்தேன் இஸ்ரவேல் ஜனங்களை. நான் எப்படி ஆசீர்வதித்தேனோ அதே போல உங்களை நான் ஆசீர்வதித்தேன். ஆனாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தின் ஐஸ்வர்யத்தை பார்த்து, தேவன் உங்களை ஆசீர்வதித்த விதத்தை பார்த்து, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றார் என்ன செஞ்சாங்க, உங்க மேல முள்களாய் பாய்ந்தார்கள், முள்களாய் பாய்ந்தார்கள். தேவன் சொல்றாரு அந்த முள் இனி இராது. ஹல்லேலூயா. அந்த முள் இனி இராது அப்படின்னு சொல்றாரு. தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, முள் இராது. சரி, இந்த முள்ளு என்னோட வாழ்க்கையில வர்றதுக்கு நான் என்ன பண்ணினேன், இல்ல தேவன் என்னதான் பண்ணாரு, ஏன் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமானால் ஒரு 2 வசனங்களை மட்டும் நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனமும் பிற்பாடு 13வது வசனம். 2 வசனத்தை வாசிங்க. முதல் 18 வாசிங்க.
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அப்ப முள்ளு எங்கதான் வந்திருக்கு? ஆதியாமத்திலே வந்திருக்கு. ஏன் வந்தது? 13வது வசனம் வாசிங்க. நீ இப்படி செய்தது என்ன? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில முள் வருது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டோம். பல நேரங்கள்ல ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு நம்ம தேவனுக்கு செவி கொடுக்கிறது கொஞ்சம் கம்மியாயிருது. தேவன் கடந்த வருஷத்துல ஆசீர்வதித்தார் தான், என்ன பலமாக ஆசீர்வதித்தார். நான் வளர்ந்தேன், குடும்பங்கள் பெருகிச்சு, குடும்பங்கள் ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் மீற செய்கிறது. அப்போ முள் நமக்கு நம்மளே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உண்டாக்கிக்கிறோம். முள் நமக்கு நம்மளே தான் உண்டாக்கிக்கிறோம். இன்னொரு வசனங்களை வாசிப்போம். நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 1:31. இந்த ஆசோர் கோத்திரம் தான் என்ன செய்யறாங்கன்னா, இந்த லிபனோன், இன்னைக்கு இருக்கக்கூடிய லிபனோன் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு பண்ணவங்க, சுதந்திரித்தவர்கள். அந்த இடத்துல தான் தீரு அப்படிங்கிற ஒரு இடமும், தீருங்கிற இடமும் சீதோம் அப்படிங்கிற இடமும் இருக்குது. இப்போ அவங்கள துரத்தி விட சொன்னாரு, ஆனா இவங்க என்ன செய்யப்படல? துரத்தி விடல. இன்னொரு வசனம் வாசிங்க. என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனம். வேகமாக வாசிங்க, நம்ம முடிக்கக்கூடிய நேரம். என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனம். போதும், நீங்க துரத்தி விடணும். துரத்தி விடாம மீதியா நீங்க வைப்பீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுடைய கண்களுக்கு எப்படி இருப்பாங்க? முள்களாய் இருப்பாங்க. அப்போ என்னோட வாழ்க்கையில முள் இருக்குது, முள் வருது அப்படின்னா அதற்கு காரணமும் நான் தான். என்னுடைய தவறினால்தான் முள்ளு வந்தது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சீதோமியருடைய கொடுமையை பார்த்து தேவனுடைய சமூகத்துல கதரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார், ஒரு விடுதலை கட்டளையிட்டார். அப்ப விடுதலை கட்டளையிடும் போது சீதோனுக்கு நேராக நியாய தீர்ப்பை திருப்பும் பொழுது இடையில சொல்லக்கூடிய நல்வார்த்தைகள் தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. 2வது காரியம், முள்ளு இருந்துச்சு. சரி, தேவன் என்ன செஞ்சிட்டாரு? இப்போ முள்ளை எடுத்துட்டாரு. முள்ளை எடுத்தா, என்னோட ஸ்கின்ல ஒரு முள்ளு குத்திச்சுன்னா அந்த முள்ளை எடுத்துட்டா மறுபடியும் என் ஸ்கின் அப்படியே மாறிடுமா? இன்னும் தெரியும் காயம் என்ன செய்யும்? இன்னும் தெரியும். அப்போ தேவன் முள்ளை மட்டும் எடுக்கிறவர் அல்ல, காயத்தையும் கட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காயத்தையும் கட்டுகிறார். முள்ளினால் ஏற்பட்ட சில காயங்கள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில இருக்கு. இந்த காயங்களையும் என்னுடைய பாவத்தினால, மீறுதல்னால ஒரு சில காயங்கள், அந்த காயம் ஒரு சில பேத்துக்கு வெளியில தெரியும், ஒரு சில பேத்துக்கு தெரியாம இருக்கு. அதான் உள்காயம் சொல்லுவாங்க. அப்ப வெளியில தெரிகிற காயம், வெளியில தெரியாத காயம். அப்ப எந்த காயமா இருந்தாலும் தேவன் என்ன செய்யறாரு? அதை சரி பண்ணுகிறார். எமோஷனல் ஒன்னு, விசிபிள் நான் விசிபிள். இன்னொன்னு எமோஷனல்னால, குடும்ப சூழ்நிலைனால காயப்பட்டிருப்பீங்க, ஆவிக்குரிய ரீதியில காயப்பட்டிருப்பீங்க. பழைய காயம் இருக்கும். இன்னும் அந்த பழைய காயம் நமக்கு ஒரு சில காரியத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். பார்த்திருப்பீங்க, நெத்தில ஒருங்களுக்கு காயம் இருக்கும். கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் அந்த காயத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். பழைய காயங்கள் நம்மளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். தேவன் சொல்றாரு, எந்த காயமா இருந்தாலும் சரி, 2026 நான் உன்னை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் மட்டுமல்லப்பா, நான் உனக்கு சுகமளிக்கிறவர், நான் உனக்கு நல்ல வைத்தியன் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வருஷத்துல எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை காயப்படுத்தினதோ அதெல்லாம் நான் குணப்படுத்த போறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்
இனி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை நான் எடுக்கிறது மட்டுமல்ல, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை நான் என்ன செய்யறேன், ஒரு முடிவுக்கு. நான் இப்ப மட்டும் நான் முள்ள எடுக்கிறேன்பா, திருப்பி உனக்கு முள்ளு குத்தும் அப்படின்னு இல்ல, ஒரு தடவை நான் எடுத்துட்டா அது முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப 2025 வருஷத்துல உங்களை குத்தி கொண்டு இருந்த முள்ளுக்கு அவர் என்ன செய்தாரு, ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாரு. அதனாலதான் சொல்றாரு, இனி இராது. இனி இராது. இனி இராதுன்னா என்ன அர்த்தம், அது முடிவுக்கு வந்ததுன்னு அர்த்தம். இனி உங்களோட வாழ்க்கையில அது என்ன செய்யாது, திரும்பி கூட பார்க்காது. ஹல்லேலூயா. இந்த முள்ள குத்துன முள்ளை எடுத்து உங்களை ஆற்றின தேவன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை நான் 26வது வசனத்தை வாசிப்போம். 26வது வசனத்தை வாசிப்போம். வேகமாக வாசிங்க. எசேக்கியேல் 28. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் இகழ்ந்த செய்யும்போது சுகமாய் குடியிருந்து சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க, வீட கட்டுறீங்க, சுகமாய் வாழ்ந்து ஓகே அறிந்து கொள்ளும். ஓகே, அப்ப வீடு இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்க, திராட்சை தோட்டம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. தேவன் சொல்றாரு, எதெல்லாம் நீ இழந்த, இந்த முள்ளினால எதெல்லாம் நீ இழந்ததை எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன், திருப்பி தாரேன்கிறாரு. அப்போ 2026 வருஷம் என்ன வருஷம், சமாதானத்தின் வருஷம் மாத்திரம் அல்ல, அது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய வருஷம். எதெல்லாம் நான் இழந்ததை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள போறேன். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம், 2025 வருஷத்துல நான் இழந்துட்டேன், அவர் 2026 வருஷத்துல 25க்கு உண்டான கணக்கை மட்டும், அந்த ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு தரான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இரட்டத்தனையா இழந்தத இரட்டத்தனையா. ஒரு சில வசனங்கள் வேகமா வாசிப்போம். யோபேல் 2:25 வாசிங்க. இன்னொருங்க யோபு 42:10 எடுத்துக்கோங்க. யோபேல் 2:25 வேகமாக வாசிப்போம். என்ன செய்வேனா, நானு எதெல்லாம் உங்களுக்கு முள்ளா இருந்து உங்ககிட்ட இருந்து லாஸ் பண்ணீங்களோ அது எல்லாம் நான் என்ன செய்வேன், திரும்ப தருவேன் அப்படிங்கிறாரு. எதெல்லாம் எல்லாவற்றையும் திரும்ப தருவேன்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது மட்டும் இல்ல, யோபு 42:10 வாசிங்களா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஒரு தடவை அவர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றிட்டாருன்னா உங்களுக்கு பிளஸிங் எப்படிதான் இருக்கும், இரட்டத்தனையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இரட்டத்தனையா தான் அந்த பிளஸிங் இருக்கும். தேவன் சொல்றாரு 2026ங்கிறது இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதாவது உங்களுக்கு மறுபடியும் என்ன செய்றாரு, நீங்க இழந்ததை மறுபடியும் திருப்பி தரப்போறேன். எப்படி தரப்போறேன், 2025ல இழந்த காரியத்தையும் கொடுப்பேன், அதே காரியம் 2026லும் கொடுப்பேன். ஆக மொத்தம் நீங்க டபுள் பிளஸிங் வாங்கக்கூடிய வருஷம் தான் இந்த 2026ங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு காரியத்தை அந்த வசனம் வெளிப்படுத்துது. அதுல வீடு தோட்டம், அது என்ன வீடு தோட்டம் நீ ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீங்க டெம்பரவரியா இங்க இருந்துட்டு போகக்கூடிய ஆள், இங்கேயே குடியிருக்கக்கூடிய ஆளுங்கப்பா நீங்க. ஹல்லேலூயா. இங்கேயே நீங்க குடியிருப்பீங்க. தோட்டம் இங்கேயே நீங்க குடியிருப்புங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த தோட்டம், இந்த வீடு. அப்ப 2026 வருஷம் நான் திருப்பி தரேன் பார்த்தீங்களா, திருப்பி தரக்கூடியதா எந்த காரணத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், இனி உங்க இடத்துல இருந்து எடுக்க மாட்டேன். இது வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இல்ல, ஒரு தடவை நான் கொடுத்தேன்னா உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம் சொல்லி தேவன் நினைச்சாரு திருப்பி தரக்கூடிய காரியத்தை குறித்து பேசுறாரு. இது ஷார்ட் டர்மா இல்லப்பா, இது பர்மனண்டா நீ இருக்க போற. இந்த பிளஸிங் உனக்கு பர்மனண்டா இருக்கும். நான் முள்ள மட்டும் நீக்கக்கூடிய தேவன் அல்ல, முள்ள நீக்கி உன்னை குணப்படுத்தி நீ இழந்ததை நான் மறுபடியும் உனக்கு தருவேன். தரக்கூடியது பர்மனண்டா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இததான் தேவன் சொல்றாரு இன்னைக்கு. உங்களை இகழ்ந்த கூட்டம் இனி என்ன செய்யப்படாது,
சீதோமியர் இஸ்ரவேலுக்கு முன்பதாக இனி என்ன செய்யப்படல, நிக்கல. அப்ப உங்களோட இகழ்ந்த கூட்டம் இனி உங்க முன்பதாக என்ன செய்யாது, நிற்காது. நீங்க இருக்க கூடாதுன்னு அந்த பாட்டில் அழகா இருந்தது. அந்த பாட்டை பாடும்போது தான் இந்த பாயிண்ட் தோணுச்சு எனக்கு. நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்ச ஜனங்க முன்பதாக தேவன் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இந்த ஆண்டு கஷ்டம் நஷ்டங்கிற எல்லா முள்ளையும் நான் நீக்கி போடுறேன். 2026 வருஷம் உன்னை குணப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய வருஷம் 2026 வருஷம். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார். சேர்ந்து வாசிப்போமா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. சேர்ந்து ஒரு முறை நம்ம அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெரிஞ்சலும் இராது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோமா? இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் இராது. 2026 வருஷம் ஒரு சமாதானத்தின் வருஷம். 2026 வருஷம் இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வருஷம் 2026. ஹல்லேலூயா. லோத்து இடத்துல இருந்து இப்படிதான் எல்லாத்தையும் சூறையாடி போயிடுச்சு. லோத்தையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க, சூறையாடி போனாங்க. ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, 318 ஆட்களை கூட்டி கொண்டு போய் இழந்ததை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனால் அதை செய்ய முடியுமானால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? 318 ஆள் இல்லையா, 365 நாள் நான் உனக்கு திருப்பி தரப்போறேன்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேலுடைய புஸ்தகத்துல தாவீதின் இடத்துல குடும்பங்களை என்ன செஞ்சாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க, பிடித்து கொண்டு போனாங்க. ஆனா வசனம் சொல்லுது, எப்படி அவங்க போனாங்க அப்படியே தாவீது அவைகளை என்ன செஞ்சான், திருப்பி கொண்டு வந்தான். தேவன் இந்த வருஷம் 2026 வருஷம் இழந்த ஆசீர்வாதத்தையும் உங்களை தைக்கிற முள்ளையும் தேவன் எடுத்து போட்டு இழந்த ஆசீர்வாதத்தை அப்படியே உங்களுக்கு தரப்போகிறார். இரட்டத்தனையாகவே தரப்போகிறார். இந்த வசனம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய வாக்குத்தத்த வசனங்கள் என்ன? இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? வாக்குத்தத்த வசனம் என்ன? இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் உங்களுடைய வாழ்க்கையில இராது. 2026 இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.